இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கின்ற கொடுங்கோல் ஆட்சி, தில்லாலங்கடி திமுக, திருட்டு ரயில் திமுக, நாசக்கார திமுக, நயவஞ்சக திமுக. இந்த திமுகவை வந்து பட்டியலிடணும்னா இப்படிதான் பட்டியலிட முடியும். அனுதினம் கொலை, கொள்ள, கற்பழிப்பு. இதை மறைக்கிறதுக்கு இந்த திமுக எடுத்திருக்க கையில் எடுத்திருக்க ஆயுதம் தான் பாத்தீங்கன்னா இந்த மொழி பிரச்சனை. இது இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமா இவனுங்க மேல எப்பெல்லாம் இந்த மாதிரி மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுதோ அப்பெல்லாம் இவனுங்க கையில் எடுக்க அந்த பெட்டி தான் இந்த இந்திய எதிர்ப்பு. அதுக்கு வந்து பேச வைக்கிறதுக்கு அறிவாலய அல்லக்கைகள், இந்த திராவிட கலிச்சடைகள், இந்த அறிவால எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற ஊடகங்கள், வாடகை வாய்களை வச்சு தினம் நெரட்டிவ் செட் பண்ணுவாங்க. அப்படிதான் இப்பயும் நெரட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மும்மொழி கல்வி கொள்கை என்பது காங்கிரஸ் ஏற்படுத்தியது மாதிரி கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கல்வியில வந்து இந்திய கற்றுக்குங்கன்னு எந்த இடத்துலயும் சொல்ல கிடையாது. இந்தியாவில் இருக்க மூன்றாவது மொழி எதை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலான்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மும்மொழி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தா இன்னும் 10 ஆண்டுகள்ல இந்தியாவில் இன்னைக்கு அதிகமா பேசுறது இந்தி. ஆனா இந்த கல்வி திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவில் அதிகமா பேசுறது தமிழா இருக்கும். தமிழ் மீது இருக்க பற்று, தமிழ் மீது இருக்க இலக்கணம், தமிழ் மீது இருக்க ஒரு இனிமை நிச்சயமா காஷ்மீர்ல இருக்கவன 3வது மொழியா தமிழ் எடுத்து படிப்பானா படிக்க மாட்டானா? அதுக்கு நம்ம வாய்ப்பு தரணுமா தரது இல்லையா? எப்படி தமிழ் வளரும்? நீ என்ன தமிழ் வளர்த்த சொன்னாலும் தமிழ் வளர்த்த கம்பெனிக்கு செலவச்சியா? தமிழ் வளர்த்த நக்கீரனுக்கு செலவச்சியா? தமிழ் வளர்த்த பாரதிக்கு செலவச்சியா? இவ்வளவு ஏன் நீ வந்து இப்ப மதுரையில தங்க வச்சு தமிழ் வளர்த்த நக்கீரரு, பாண்டியன் மன்னர், இவங்க பேரந்தை பேருந்து நிலையத்துக்கு வைக்காம ஈவேரா பேரை வச்சிருக்கிய, இதான் நீ தமிழ் வளர்த்த லட்சணமா? தமிழை காட்டு முராண்டின்னு சொல்ல ஈவேரா பேரை வச்சிருக்கிறதா நீ தமிழ் வளர்த்த லட்சணமா? தமிழை வளர்த்து வயிறை வளர்த்துக்கிட்டு இருக்க எத்தனை வருஷமா? நிச்சயமா இனி ஒருபோதும் நடக்காது. தமிழ் வந்து நீ வந்து சொல்ற மாதிரி கிடையாது. நாங்க வந்து தமிழ் தேசியவாதிகள், தேசிய தமிழ்வாதிகள். தமிழை வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துல போய் தமிழை தேர்தல் காட்டி பேசுறாரு. நீ என்ன பண்ணிருக்க வரைக்கும் தமிழுக்கு? உன் குடும்பத்துல கூட தமிழை படிக்கிறதுக்கு, தமிழ் சரியா பேசுறதுக்கு யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட நீ வந்துட்டு மொழியை வச்சு அரசியல் பண்ணாலும் இந்த மாதிரி கனவு காணாத. நிச்சயமா பாரதிய ஜனதாவோட பதிலடி இனி வந்து வேற லெவல்ல இருக்கும். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணனுக்கு வந்தாங்க நாதோட்ட இருந்து வரும்போது மக்கள் எழுச்சி, ஒவ்வொரு இடத்துலையும் நவர முடியல, அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நோக்கி வர்றதுக்கான ஒரு அடிப்படை. நிச்சயமா சொல்றேன், இந்த தீய சக்தி திமுகவோட தில்லாலங்கடி வர இதோட நின்றோம். அதோட கூட இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம இந்த விசில் அடிச்சா கொஞ்சம் அவரே சொல்லிக்கிட்டாரு, விஜய். எவெல்லாம் வந்து இந்தியாவை வந்து ஒன்றியன்னு பேசுறானோ அவளா திருட்டு பையன், அவளா வந்துட்டு உண்மையாலுமே சொல்றான் அவளா ஆண்டி இந்தியன். இவ்வளவு நாளா உங்களுக்கு வந்து மத்திய அரசு தெரிஞ்சுது. இன்னைய வரைக்கும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆராசு அமைச்சரா இருக்கு, இன்னமும் மத்திய அமைச்சர் வந்துட்டாரான்னு கேட்கிறேன். அப்பனா உனக்கு மத்திய அரசு தேவைப்படுது? உனக்கு சிறுமைப்படுத்தினா ஒன்றியம்மா உனக்கு? உங்களோட இந்த பொய் பிரச்சாரம் பித்தலாட்டெல்லாம் முடிவுக்கு வர காலம் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் அண்ணன் அவர்கள் வந்துட்டு போன வைப்ரேஷன் பெரம்பலூர்ல இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் நிச்சயமா இருக்கும். நிச்சயமா ஒரு சிறந்த அடித்தளமா இருக்கு. அடுத்தடுத்து பெரம்பலூர்ல வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். பெரம்பலூர் காவி கோட்டை நிச்சயம் உறுதியா இருக்கும், நடக்கும். பாரத் மாதா கி ஜெய். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.